ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வரலாற்று சாதனை படைச்சிருக்காங்கன்னே சொல்லலாம் இந்திய அணி பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ்க்கு எதிரான செகண்ட் டெஸ்ட் போட்டி வின் பண்ணிட்டாங்க. யாராலும் நம்ப முடியல, என்னாலையும் நம்ப முடியல தாங்க. ஏன்னா அந்தளவுக்கு மழை ரொம்பவே தொந்தரவு பண்ணிருந்துச்சு. பட் இந்திய அணி கடைசியாக சூப்பராக வின் பண்ணிட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, டே 1 ஒரு 35 ஓவர் மட்டும்தான் போட்டாங்க. டே 2 ஃபுல்லாக மழை, டே 3 ஃபுல்லாக மழை. டே 4 தான் காலையில் ஆரம்பித்தாங்க. 2 நாள் தானே மேட்ச் ட்ரா ஆகிடும்னு பார்த்தா இந்திய அணி வீரர்கள் பேட்டிங்லையும் பவுலிங்லையும் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி வெற்றி பெற்றாங்க. இந்த சீரீஸை 2-0ன்னு சொல்லிட்டு வின் பண்ணிட்டாங்க. ஆமாங்க, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் அணி 233 ஆல் அவுட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்திய அணி வீரர்கள் அதிரடியாக ஆடி 285 ரன் குவிச்சாங்க. KL ராகுல், ஜெய்ஸ்வால், விராட் கோலி, அப்புறம் எல்லாருமே அதிரடி. ஒருத்தர் கூட பால் வைக்கல. ஒரு T20 மோடில் ஆடினாங்க, அதிரடி ஆடினாங்க. நேற்று முடிவில் பார்த்தீங்கன்னா 26க்கு 2க்குன்னு சொல்லிட்டு பங்களாதேஷ் நேற்று முடிச்சாங்க. இன்னைக்கு களம் இறங்கினாங்க. பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் அணியை சூப்பராக பொட்டலம் கட்டிட்டாங்கன்னே சொல்லலாம். இந்திய அணி 146 ஆல் அவுட் பண்ணிட்டாங்க. 98 ரன் அடித்தால் வெற்றியில் கூட நம்ம ரோஹித் சர்மாவும் ஜெய்ஸ்வாலும் களமிறனாங்க. இதுலேயும் வச்சு ஆடுவான்னு பார்த்தா அதிரடியாக ஆட்டாங்க. ஜெய்ஸ்வால் சூப்பராக இதுலேயும் ஒரு 50+ ஸ்கோர் அடித்தார். அது மூலயமா 98 ரன் ஈஸியாக எட்டிட்டாங்க. லாஸ்ட்டாக விராட் கோலி, ரிஷப் பண்டும் மேட்சை முடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். விராட் கோலி பயங்கரமாக ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு. அதனால் கண்டிப்பாக இந்த போட்டி நடக்குமா, அது மட்டும் இல்லாமல் இந்தியா வின் பண்ணணும்னு கண்டிப்பாக யாரும் நினச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா மழை வந்துச்சு, கண்டிப்பாக ட்ரா தான் ஆகும்னு நினச்ச போட்டியை இந்திய அணி வீரர்கள் சூப்பராக வின் பண்ணிட்டாங்க. ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்தமாரி போட்டி ஒவ்வொரு போட்டியும் விடாமல் ஜெயிச்சா தாங்க டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போக முடியும். இது பங்களாதேஷ் ஓகே, அடுத்த வாரம் நியூசிலாண்டு கூட வருது, அப்புறம் ஆஸ்திரேலியா கூட வரதுனால ஒவ்வொரு போட்டியும் முக்கியம் என்று சொல்லிட்டு இந்திய அணி வீரர்கள் எல்லாமே சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. எஸ்பெஷலி நம்ம பவுலிங்கை சொல்லி அவனுக்கு எந்த ஒரு குறையும் இல்லைங்க. ஜஸ்பிரீத் பும்ராவாக இருக்கட்டும், ஆகாஷ் தீபா இருக்கட்டும், அஸ்வினா இருக்கட்டும், ஜடேஜா இருக்கட்டும், எல்லாருமே சூப்பர் பர்ஃபார்மன்ஸுங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பும்ரா சூப்பராக போட்டார், 3 விக்கெட் எடுத்தார். அப்புறம் அஸ்வின் 2 விக்கெட்டு, அப்புறம் ஜடேஜா 2 விக்கெட்டு, ஆகாஷ் தீப் 2 விக்கெட் சொல்லிட்டு செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. செகண்ட் இன்னிங்ஸில் பவுலிங் பார்த்தீங்கன்னா பும்ரா 3, அஸ்வின் 3, அப்புறம் ஜடேஜா 3, அப்புறம் ஆகாஷ் தீப் 1ன்னு சொல்லிட்டு எல்லாருமே நல்ல பர்ஃபார்மன்ஸ். பவுலிங்கில் பேட்டிங்கில் செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. மேட்ச்சுக்கு ஏற்ற மாதிரி ஆனாங்க, அதுதான் பெரிய விஷயங்க. ஒவ்வொரு இன்டர்னட்டும் செம்மையாக இருந்துச்சு. அதனால் கண்டிப்பாக இந்திய அணி சூப்பராக வின் பண்ணிட்டாங்க 2-0 சொல்லிட்டு சீரீஸை. அது மட்டும் இல்லாமல் ICC டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளிப்பெட்டியில் தொடர்ந்து முதல் இடத்துல இருக்காங்க. அடுத்து வர நியூசிலாந்து சீரீஸை கண்டிப்பாக இந்திய அணி வின் பண்ணி ஆகணும். சீரீஸை அட்லீஸ்ட் ஒயிட் வாய்ஸ் அவங்களே பண்ணாதான் அடுத்து போகிற ஆஸ்திரேலியா சீரீஸ்கிட்ட கொஞ்சம் ஈஸியாக முடியும். ஆனால் இந்த சீரீஸ்க்கான மேன் ஆஃப் த சீரீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அஸ்வின் தான் வாங்கியிருக்காரு. ஏன்னா ஃபஸ்ட்டு மேட்ச்சில் 100 அடிச்சிருக்காரு, ஒரு 6 விக்கெட் எடுத்திருக்காரு. நல்ல ஆல்ரவுண்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தனால அவருக்கு தான் மேன் ஆஃப் த சீரீஸ் கொடுத்துருக்காங்க. மேன் ஆஃப் த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் வாங்கியிருக்காரு இந்த போட்டிக்காக. அதனால் கண்டிப்பாக இந்திய அணி செம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வெற்றியை குறித்து உங்களோட கருத்து என்ன? நீங்கள் நினச்சிங்களா உண்மையாக ஜெயிக்கும் இந்தியான்னு நினைக்கிறீங்களா? நினச்சிங்களா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். ஆனால் நான் நினைக்கல, கண்டிப்பாக மேட்ச் ட்ரா தான் ஆகும்னு நினச்சேன். கண்டிப்பாக இந்திய அணி சூப்பராக வின் பண்ணிட்டாங்க. நீங்கள் சொல்லுங்கள், இந்த வெற்றி பெற்றது குறித்து உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.